இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிலே விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 17ஆம் நாள் திரையோதசி என்கிற திதி மாலை 7:33 வரை, பின்பு சதுர்த்ததி திதி, பூச நட்சத்திரம் 8:53 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தினாலே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. சூரியனின் கதிர் நியர்பை இருக்கிறதுனாலே இந்த நாளும் கரிநாளாக கருதப்படும். இந்த நாளிலே திரையோதசி திதி இருப்பதனாலே பிரதோஷம் அப்படிங்கிறதும், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தா மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு பேர். ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் உண்டு. அதனால இன்றைய நாளை சிவ வழிபாடு முக்கியம். 10:11 நல்ல நேரம், 3:04 நல்ல நேரம், ராகுகால் 4:06, குளிகை நேரம் 3:04, யமகண்டம் 12:01. கும்பராசிக்குள்ள சூரியன் இருப்பு நாழிகை 2:13 வினாடிகள். 6:28க்கு சூரியன் உதயம். இன்றைய நாள் ஒரு கீழ்நோக்கு நாள், ரகசியத்தை காக்கக்கூடிய நாள், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை பெறக்கூடிய நாள் அப்படின்னு. இன்றைக்கு சோபனம் என்கிற நாமயோகமும் கௌலவம் என்கிற கரணமும் உண்டு. பூமி வாங்கிறது, விவாகம் செய்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யலாம். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது நல்லது. கௌலவம் அப்படிங்கிற இந்த காலத்திலே வண்டி வாகனங்கள் வாங்குவது, சகல சுபகாரியங்கள் செய்வது, மந்திர காரியங்கள்லாம் செய்தா இன்னைக்கு நல்ல சித்தியாகும். திரையோதசி என்பது விலகு காலம் நிலைக்கக்கூடிய காரியங்கள், முக்கியமாக வாகன பயிற்சிகள், எழுதுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சீமந்தம் செய்வது நல்லது, வாஸ்து பயில்வது நல்லது, வியாதியஸ்தருக்கு குளிப்பது நல்லது, வெளிநாடு செல்வதற்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கிறது நல்லது. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சியிலே அமரக்கூடிய சந்திரன் அமர்வது பூச நட்சத்திரத்திலே அமர்கிறார். லாபஸ்தானத்துக்குரிய சனி பகவானுடைய நட்சத்திரம். ஆனா செய்யற காரியங்களிலே மூமெண்டம்லாம் கரெக்டா இல்லை, கொஞ்சம் சிக்கல் இருக்கு. எதையுமே செய்ய முடியாம தடைகளும் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில இருக்கக்கூடிய புதனை பார்த்து கொண்டிருக்கிறார், 2 வக்கரம். அதனால கொஞ்சம் புதனுடைய தன்மையினாலே புத்தியினுடைய தடுமாற்றங்கள் இருப்பதனாலே சரியா இல்லைங்கிறது சொல்ல முடிகிறது. இன்னைக்கு நீங்க பிரதோஷ வழிபாடை செய்யும் போது இதெல்லாம் சரியாயிடும். அதனால சிவ சிந்தனையுடன் சிவஸ்துதிகளை பாடல்களை கேட்டு இந்த நாளை துவங்குங்கள்.